நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் மெனுவில் நம்ம இது வரைக்கும் மார்க் சைட்டேஷன் பார்த்தோம், இன்சர்ட் சைட்டேஷன் பார்த்தோம், ஃபுட் நோட் பார்த்தோம், டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்தோம். மோர் ஓவர் இது எல்லாமே சேம் பேஸில் தான் இருக்கும். டேபிள் ஆஃப் கண்டென்ட் என்ன அப்படின்னா ஓவர் வியூவில் உள்ள டாக்குமெண்ட்டை உங்களோட டாக்குமெண்ட்டோட ஓவர் வியூவை ஒரு ஃப்ரண்ட் பேஜில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறது தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ அதே இதுலேயே ஃபுட் நோட் எண்ட் நோட்னா என்ன அப்படின்னா நம்ம அந்த பேஜஸோட எண்ட்லையோ இல்லை அந்த டாக்குமெண்ட்டோட எண்ட்லையோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக ஒரு எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும், ஒரு சின்ன சின்ன நோட்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணும். சைட்டேஷனுங்கிறதும் அதே மாதிரி தான். இந்த டாக்குமெண்ட் வந்து எங்கெங்கே இருந்து இந்த வெப்பை வந்து நம்ம இந்த டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிப்ளியோகிராஃபி மாடலில் டிசைன் பண்ணுறது. ஸோ கேப்ஷன் பார்த்தோம், சைட்டேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்க் என்ட்ரினா என்ன அப்படின்னா, ஸோ மார்க் என்ட்ரிங்கிறது ஒரு செலக்டட் டெக்ஸ்ட்டை வந்து இண்டெக்ஸாக நம்ம மாற்றுறது. ஸோ இப்போ எனக்கு ஒரு வேர்ட் வேணும், அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபார்மேட்டில் நான் வந்து ரெடி பண்ணேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த வேர்டை வந்து எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இண்டெக்ஸாக ரெடி பண்ணுறோம். இது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேர்ட் வந்து நம்ம இப்போ வந்து நான் ரேண்டமாக ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணியிருக்கோம். ரேண்ட் ஃபார்முலா போட்டு நம்ம பேராகிராஃபை ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா?